அயனிக் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஸோ அயனிக் கண்டக்டன்ஸ்னா இந்த மாதிரி சிம்பிள் போட்டு எழுதுவோம். அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ரெண்டு அயன்ஸ்குள்ள வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. இதுல ஈக்குவலண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அது தப்பு. ஆக்சுவலி மோல் இன்வர்ஸ்ல தான் கொஸ்டின் இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் படி கரெக்டா வரணும்னா மோல் இன்வர்ஸ்ல இருந்தா தான் கரெக்டா இருக்கும். சரியா? ஸோ பேசிக்கா மோலார் கண்டக்டன்ஸ்க்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன், இதுக்கு பேர் அதுதான். சரியா? மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட். இப்போ இந்த ரவுண்டு போட்டாலே, மேல இந்த ரவுண்டு போட்டாலே அது என்னது இன்ஃபைனைட் அப்படின்னு ஆன்சர்ணும். எம் இருக்குல்ல, அதனால மோலார் கண்டக்டன்ஸ். இதே இது ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, இது மட்டும்தான் இருக்கும். சரியா? எம்னு கீழே இருக்காது. ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு அயனிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் ஈச் அயன்ஸ். இதுல என்ன இருக்கு? Al3+ அயன், Al3+ அயன். அதே மாதிரி அயனிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் SO4 2- அயன். இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம மோலார் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த மோலார் கண்டக்டன்ஸை வச்சு ஈஸியா நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க? Al2SO4 3. ஸோ இதை எப்படி எழுதலாம்? அயன்ஸை உங்களுக்கு எழுத தெரியணும். ஸோ 2Al, இந்த சைட்ல இருக்கிறது இங்க மேல போகும், இந்த சைட்ல இருக்கிறது இங்க ஆப்போசிட்ல மேல போகும். அதை நல்லா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சைட் கீழே 3 இருக்குதா, அப்ப இந்த சைட் மேல வந்து 3+ அப்படின்னு வரும். இங்க கீழே 2 இருக்கா, அப்போ மேல SO4 2- வரும். சரியா? அப்புறம் இதுல 3SO4 இருக்குல்ல, ஸோ 3. சரியா? 2Al இருக்கிறதுனால 2Al. சரியா? இதுதான் ஜென்ரலா நம்ம அயன் செப்பரேஷனை இப்படிதான் எழுதணும். ஸோ இப்போ இது வந்து இந்த ஃபார்முலா படி இதை போடுறோம் அப்படின்னா மோலார் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ இந்த இதை போடணும், 2 இன்டூ த அயனிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் Al3+. ஏன்னா 2 டைம்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி 3 இன்டூ என்னது SO4 2- ஓட வேல்யூ. சரியா? அப்போ 2 இன்டூ Al3+க்குள்ள வேல்யூ என்னது? 189. SO4 2- 160. ஸோ 189. SO4 2- 3 இன்டூ 160. ஸோ ஃபார்முலாலாம் அதே தான். இது வந்து MOH. சரியா? MHO மோன்னு சொல்லுவாங்க, மோன்னு சொல்லலாம், இல்லை சைமன்னு சொல்லலாம். யூனிட் அதே தான் வரும். சரியா? இது ரெண்டையும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா 858 மோ cm², மோல் இன்வர்ஸ். சரியா? இது வந்து மோலார் கண்டக்டன்ஸ், மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஸோ நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸ், ஈக்குவலண்ட் மாஸ்ன்னு வச்சுக்கணும். ஈக்குவலண்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை n வேல்யூ டிவைடட் பை Z ஃபேக்டர் அப்படின்லாம் படிச்சிருப்போம். அப்படின்னா என்னது? இந்த Z ஃபேக்டர் என்னது? பேசிக்கலி த டோட்டல் சார்ஜுக்குள்ள டோட்டலில் நம்ம ஆட் பண்ணோம்னா Z வேல்யூ. ஸோ இதே இதை வச்சு நம்ம இந்த இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸ் is equal to molar conductance divided by Z. அதே இது அப்படியே இங்கே நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ இதுல இந்த Z வேல்யூ எப்படி தெரியும் அப்படின்னா, சார்ஜ் பேசிக்கா இந்த Al3+ இருக்குல்ல, Al3+ல எத்தனை சார்ஜ் இருக்கு? 3 இருக்கு. எத்தனை வாட்டி Al3+ இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ இன்னொரு Al3+ம் இருக்கும். அப்போ 2 டைம் 3+3 என்னது? உங்களுக்கு 6 வேல்யூ. SO4 2- வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். எதர் கேட்டையான் சார்ஜை யூஸ் பண்ணோம், இல்லாட்டி ஆனையான் சார்ஜை யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு SO4 2- எத்தனை சார்ஜ் இருக்கு? 2 இருக்கு. அதே இது அப்போ 3 SO4 2- இருக்கு அப்படின்னா மொத்தமா எத்தனை சார்ஜ்? 1 2 3 4 5 6. ரெண்டுலையுமே 6 தான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். டோட்டல் சார்ஜஸ் வந்து 6. ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் என்னது? 858. ஸோ 858 டிவைடட் பை 6. சரி, அவங்களுக்கு வேல்யூ வந்து 148. ஸோ இதில் யூனிட் வந்து லைட்டாக வேரி ஆகும். மோ cm². இதில் மோல் இன்வர்ஸ்ன்னு போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி இதில் வந்து ஈக்குவலண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு வரும். சரியா? கொஸ்டின்ல வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஈக்குவலண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மோல் இன்வர்ஸ் தான் இதில் இருக்கணும். சரியா? தேங்க்யூ.